வாரம்பி இன்னோட நான் கதைக்க போனேன். என்னத்தை கதைக்க போறீங்க? என்ன ஊர்ல இருக்கிற காணியை பற்றி கதைக்க போறீங்களேம்மா? அது காணி பைத்தியம். அது காணி இல்லை. நாங்கள் சும் பலமா இருக்கணும். என்ன ஓ, அது அப்படித்தானே இருக்கிறோம். என்ன இப்ப என்ன விஷயத்துக்கு வாங்க? என்ன விஷயம்? என்ன கதைக்க போறீங்க? மருமலை கூப்பிடுவாங்க. எனக்கு இயலாது தம்பி. அம்மா ஒரு வயது வந்துட்டா ஒருத்தருக்கு மேலாது. எனக்கே இப்ப இயலாம தான் இருக்கு. என்ன உண்மைதான் அம்மா கூப்பிடுறா. என்ன சொல்ல போறாவாம்? என்ன விஷயம் கணக்க என்ன காணி என்ன ஒன்று எல்லாம் கதைக்கிறீர்கள். என்னாச்சு? என்ன மாமி? அதுதான் கதை இல்ல. அதான் இருக்கிறேன். என்னண்டா எனக்கு இல்லாம இல்லாம வேற இருக்குது. என்னவோ வச்சிருக்கிறத எங்கள்கிட்ட சொல்ல போறா. சீரியஸா கூப்பிட்டு கதைக்கிறேன். சீரியஸா தான் நானும் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க அம்மா. தம்பி எனக்கு இல்லாம இல்லாம இருக்குது. நான் கண்ணாலக்கு இருக்க மாட்டேன். அம்மா சும்மா சொல்றீங்க. அப்படி சொல்லாதீங்கோ. நீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கிறீங்க. என்ன 100 இல்ல 110 மட்டும் இருப்பீங்கள். அதுக்கு வங்காள விரும்பும். நான் விடுங்க மாமி. உங்களுக்கு ஒன்று இல்ல மாமி. தம்பி புள்ள சொல்லுங்க மாமி. என்னன்னா எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மயிராம போகுது. ஆன முறையில நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி வைப்பேன். தம்பிக்கும் உங்களுக்கும். என்ன மாமி சொல்ல போறீங்க? நான் சொல்றேன்டா, எனக்கு வேறு பிள்ளைகள் வந்தால் நீங்கள் என்ன ஒரு கைப்பெருக்க கொளுத்தி 2 கிளி போட்டு நடுக்க வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்குள்ள அல்வரை கொண்டு முடிச்சு விட்டுடுங்க. கொண்டு ஏற்றி விட்டுடுங்க. அம்மா நான் சொன்னேன். என்ன கனவு என்ன கண்ணனீங்களே அம்மா? எந்த நிலைமை எனக்கு தான் நம்பி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வருத்தம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்? இப்ப எனக்கு போல வருத்தம் இருக்கு. இல்ல வருத்தம் உங்களுக்கு சொன்னா நீங்க பயந்துருங்க. என்ன வருத்தம் சொல்லுங்க. டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுவான். மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் இல்ல மாமி. மனதை போட்டு குழப்பாதீங்க. உங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க இப்படி சொல்லிக்க உங்களுக்கு கவலையா இருக்கு மாமி. டாக்டர்கிட்ட காட்டுறீர்கள். எங்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க சொல்லுறீர்கள். என்ன கதை? இதுதான் நான் கஷ்டப்படுத்தாம இருக்கிறோம். அதுக்கு நீங்க உங்களை என்ன கூட்டிகிட்டு போக மாட்டோம்ன்றமோ இல்ல என்ன அப்படி இப்படி என்னன்னு சொல்றோமோ இல்லையே. நான் என்ன ஏலாட்டி கொண்டு போந்தானே அம்மா. நீ தம்பி வேலைக்கு போறா, வேலையால வாரேன். அப்ப உங்க அலுவலரை பாக்க நான் உங்களுக்கு கருத்துல தரது. உங்களுக்கு நான் கருத்துல தரக்கூடாது. எல்லாருக்கும் இயலாம வந்தா உதவி ஒருத்தர் செய்ய வேண்டியது கடமை. அது மாதிரி வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாமா? நீங்க இதுகளை எல்லாத்தையும் எங்களுக்கு கஷ்டம் பண்ணி நீங்கள் இந்த இதுகளை பற்றி யோசிக்க வேண்டாம். சரியோ? இங்க நான் சொல்றத கேள் தம்பி. எனக்கு ஒரு விழாவோடு வந்தால் நீ உடனே கொண்டு என்ன ஒரு நாளைக்கு முந்தி வச்சுக்காத வீட்டை. இல்லையாம்மா, அதுகளை பற்றி நீங்களே ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க என்ன எங்களுக்கு காசு சொல்லி வைக்கணும் தானே என் பிள்ளை. புது எல்லாரும் சொல்றதானம்மா. அது அப்படி சும்மா இருங்க அம்மா. இதுகளை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. இது யாரு இப்ப நடக்க போகுது? எல்லாரும் இப்ப அங்க ஊர்ல இருக்கீங்க. 2009ஆம் ஆண்டு எல்லாரும் நாங்கள் இப்படிதான் போவோம் இப்படித்தான் இருப்போம் எல்லாமே நினைச்சு கொண்டிருந்தோம். சரி, அதை நினைவுல வச்சு கொண்டு நீங்கள் எங்களுக்கும் கவலையை தந்து நீங்களும் கவலைப்படாம. மாமி மாமி கேளுங்க. நான் சொல்றதை கேளுங்க மாமி. வயது வந்தால் இறக்குறது இல்ல. இளமாட்களே 10-15 வயசுலயே இவ்வளவு கூடிய வருத்தங்கள் போகுதம்மா. இறக்கினோம். அதுக்காக வயது வந்த உடனே நீங்க இறக்குறேன் இல்ல மாமி. அதுக்கு காண்றாரு இல்ல. அது போக
இவன் தம்பி நெஞ்சுக்க நோவு மாமி நீங்க வந்து மனசு சந்தோஷமா இருந்தாலே உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு மாமி. நீங்க இப்படி வயது வந்துட்டு இறக்க போடுற நினைப்பே நீ விடுங்க ப்ளீஸ். நான் எனக்கு தான் தெரியும். அதான் நான் சந்தோஷங்களோட இருக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை, சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா வருத்தத்தாலாம் கவலைப்படுறேன். நீங்க கவலைப்படாதீங்கோ. இப்ப என்னோட அம்மாண்டா நான் கொண்டே காட்ட மாட்டேன், நான் உடனே கூட. அதே போல மாமியை நான் என்ற பித்ததாய கவனிப்பேன், கொண்டே காட்டுவேன். முரளி வேலை என்றாலும் நான் கூட்டிட்டு போவேன். இனிமே நீங்க இந்த கதையை விடுங்க தயவு செய்து. ஓகே மாமி? நான் இந்த சொல்லுறோம். வேற என்ன இந்த பிள்ளைக்கு எல்லாம் வேற யாருது முரளி? முரளி அது சரி. என்ன பிள்ளைனா பகல் உங்களை கூப்பிட்டு ஏதோ நினைச்சு கனா கண்ட போல மாமி கூப்பிட்டு உங்களை முன்னையும் தனக்கு இயலாது அப்படி இப்படி தச்சலா ஒன்று இருந்தால் அந்த கொண்டே கற்பூரத்தை கொளுத்தி இருந்துட்டு கொண்டே இடியும் போடுறா. வயது வந்ததுக்கு பிறகு இப்படித்தானப்பா. என்னன்னு சொன்னா அந்த ரேடியோலும் கேட்கிறவா, அங்க ரேடியோல இதுகளை பற்றி என்னன்னு கதைச்சு என்னன்னு இதாவ தெரியாது. அவ என்ன யோசிக்கிறா, அது அவாண்ட விருப்பம், அதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறா. இதுதானே இல்ல அது கேட்க மனதுக்கு கவலையா இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீரும் என்ன அப்ப நீர் என்ன நீரும் சொல்ல வாரிடு. இந்த அம்மா சொன்ன மாதிரி கொண்டு வேதவரம் படிச்சு போட்டு உடனே கொண்டு எரிச்சு போட்டுவாங்க. அம்மாவை விதையும் தொடுக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்ல வாரி? இல்ல இல்ல நான் யோசிக்கிறேன். இப்ப மாமி எப்படி சொல்லியிருக்கதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது. என்னண்டா இப்ப நாங்கள் இது கேட்க ஓகே இல்லாட்டியும் எங்களால மற்றவைக்கு ஒரு நன்மையா ஒன்று நடக்கும் என்றால் அதையும் செய்யக்கூடாது. அதுதான் என்ன விளக்கமா சொல்லுமன். கொண்டு நடந்தால் முரளி என்ற கண் என்ற கிட்னி எனக்கு என்னென்ன அவயவங்கள் என்னல எடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியுமோ அப்படி என்றால் நான் அதை டொனேட் பண்ணலாம் தானே. என்ற ஓர்கன்ஸ் என்னென்ன அதை யூஸ் பண்ணலாமோ அதை விட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அதுக்கு தேவையாலும் யோசனைப்படுத்தலாம். அதை எழுதி கொடுக்கட்டும் யோசிக்கிறேன். என்ன உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க பாப்பா. இதை பற்றி நீங்க நான் ஒன்று நினைக்கல. இப்ப நான் இந்த அபிப்பிராயம் வேற. ஆனா நீர் வந்து அதை செய்யறதுக்கு நான் தடை இல்லை. நீர் வேணுமெண்டா எழுதி கூடும். அது நல்லதா இருந்தா அது செய்யக்கூடாது முரளி. இல்ல இது நான் யோசிக்கிறது வேற விஷயம். என்னன்னு சொன்னால் இப்ப கிட்னியோ இல்லது வேற ஒரு பிரச்சனை வந்து எங்கண்ட அவயம் உண்ட வந்து ஒருத்தருக்கு மாத்தலாம்னு சொன்னால் சரியோ, அந்த நேரத்துல வந்து நாங்கள் தேட இயலாது, காத்து கொண்டு இருக்க இயலாது. தச்சமே உமாக்கோ இல்லது அம்மாக்கோ எதனண்டு அப்படி தேவைப்பட்டால் எங்களுக்கு மாத்தி கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான். அந்த ஃபேமிலிக்கு என்றால் அது ஒத்து வரும். அந்த பி குரூப்போ என்னண்டு அது அது ஒத்து வரும். அப்ப அதை செய்யலாம் தான். ஆனா நானும் இப்படி பார்த்தேன். நீர் வந்து சொல்றது நான் தவறுன்னு சொல்லல. அது உம்மண்ட விருப்பம். நீர் அப்படி செய்ய போறா செய்யும். நான் வந்து அதைத்தான் நான் யோசிக்கிறேன். ஆனா வந்து நான் அப்படி பொதுவா எழுதி வைக்க மாட்டேன். சரியோ, பரவாயில்ல. நீங்கள் அப்படி ஒன்ற எடுத்திருக்கிறீங்க, நான் இப்படி செய்ய போறேன். அப்படி நான் எழுதி கொடுக்கிறேன் முரளி. அது சரி, நீர் உம்மண்ட விருப்பத்தின்படி சரியோ. ஓகே ஓகே ஓகே. அதான் நான் உங்களை இருக்கா கேட்கணும்ட்டு மாமி இப்படி கதைக்கத்தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது முரளி. அதுதான் சரி. இப்படியே காய்த்து கொண்டிருந்தால் சரி வராது. படுத்து நெத்திரிய கொண்டு சரியோ ஒழுங்கினா தான் காலமே மார்னிங் ஷிஃப்டா ஈவினிங் ஷிஃப்டா முரளி? நாளைக்கு காலையில வேலை. அதுதான் நான் நெத்திர கொள்ளணும்னு யோசிக்கிறேன். சரி, நான் அப்ப ஏர்லி மார்னிங் எழும்பி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்றேன். சரி, அப்ப குட் நைட். குட் நைட். என்ன முரளி முரளி என்ன என்ன நெஞ்ச பிடிக்குங்கள் அந்தரப்படுறீர்கள்? என்ன என்ன செப்பைனா முரளி? என்ன இருந்தா போல நோவுது. ஐயோ வாங்கோ, நாங்க டாக்டர்கிட்ட போவோம். வாங்கோ. சும்மா நீர் எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட வலிக்கிடும், டாக்டர்கிட்ட வலிக்கிடும். அதுதான் நான் പറയാம கொஞ்சம் விடும். நான் ரிலாக்ஸா இருக்க விடும். நீர் ஒரு பக்கத்தால மாமி மாமி என்னன்னா முரளி உங்களோட மான் வந்து நெஞ்ச பிடிச்சு அந்தரப்படுறாரு. மூச்சு விடவும் செஸ்ட் பெயின்ன்றார். அந்த ஈனாம இருக்கிறார். எனக்கு சொல்லவும் இல்ல. அதான் நான் சொன்ன ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொண்டே காட்ட சொல்லி.
அதான் இந்த டாக்டர்கிட்ட கொண்டு காட்டாம வச்சு வச்சவர் வளர்க்கிறார். ஒன்றும் இல்லையம்மா, நீங்கள் வேற டீஷர்ட் போடுங்க, நாங்க ஒரு கப்ப டாக்டர்கிட்ட காட்டுவோம். ஒன்றும் இல்லை தானே கொண்டு காட்டுங்க. காசு ஒன்றும் இல்லையம்மா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாம போனா அதுல காவல் இருக்கும்னு நீங்க விடுங்க. ஏன்னா ஒன்றும் இல்ல, நான் அது சரியா வந்துடும். சொல்லி கொண்டு போகாம கொண்டு காட்டி ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனா உடனே அவன் அப்பாயின்மெண்ட் தருவினா அந்த மாமி. இப்ப ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மசில்ஸ் பெயின் விடுவிடாம். சும்மா எழுதி கொடுத்து அங்க போய் எக்ஸ்ரே இன்ஜெக்ட் டிலே பண்ணிவிடாம். நாங்க எமர்ஜென்சிக்கு உடனே போவோம். வாங்கோ முரளி ப்ளீஸ் வாங்கோ. சும்மா இருமாப்பா, எமர்ஜென்சியோ எனக்கு வேலை வேற இருக்கு, நீர் எமர்ஜென்சி அங்க போய் எமர்ஜென்சி தான் போகணும். போவோம் சும்மா இருமா. செய்ய போயில முரளி ப்ளீஸ் நீங்க வாங்கோ. இப்ப எமர்ஜென்சி போவோம் சொல்ற கேளுங்க. நீங்க 2 பேரும் கதைக்கிறதால எனக்கு இன்னும் கூட நோ வரும் போலோட. கொஞ்சம் அமைதியா இருங்க பாவம், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடுங்க பாவம். அந்த பேன அம்மா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் தானே இந்த இது என்ன நிலையாண்டு. இது பெரிய இதா ஒன்றும் இல்ல, நீங்க விடுங்க. நீங்கள் ப்ளீஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்ல, மன நிம்மதிக்கா போவான் மதிக்காத படினால் ஒரு இஞ்சி போட்டு தேத்தண்ணி இஞ்சி குத்தி போட்டு நல்ல தேத்தண்ணி கொடு நான் அப்படின்டா ஜிஞ்சர் டீ போட்டாருன் மாமி. ஓகே மாமி, சாப்பிட்டு கொள்ளுங்க. அவரை கொண்டு வாப்பில்ல. ஓகே அம்மா, நீங்க என்ன நீங்க நெஞ்ச தடவை கொண்டு இருக்கேன். ஏன்னா ஒன்றும் இல்ல, சின்ன ஒரு நோ. நான் தான் பறையாம இருந்தேன். நான் நெஞ்சு சும்மா பிடிச்சு கொண்டு இருக்க. அதுக்கிடையில கொஞ்சம் குடியுங்க. நல்லா சுடுவது, நல்லா சுடுவது. இல்ல இல்ல நான் பிடிக்கிறேன். அது அந்த சில்வர் கப் தான் ஹீட்டா இருக்குது. இந்தாங்க பிளவுல சாந்து கொண்டிருங்க, கொஞ்சம் சாந்து கொண்டு. நீங்கள் 2 பேரும் ஒரு வருத்தக்காரனாக்கிடுவீங்க. ஓகே, ஆளை அணைச்சு பிடிச்சிருங்க. ஓகே ஓகே, குடிங்க குடிங்க. வருத்தத்தை வச்சு வளர்க்க கூடாது. அது சரி அம்மா, எனக்கு தெரியும் தானே. அப்படி என்னன்னு பெரிய அளவில இருந்தா நானே வெளிக்கிட்டு போடுவேன். நீங்க இப்ப 2 பேரும் போடுற ஆக்ஷன் எனக்கு என்னவோ சீரியஸா என்னவோ ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி சீரியஸா வராம இருக்கத்தான் போகணும். சும்மா தொட்ட எல்லாத்துக்கும் நீங்க வலிக்கிட்டு. சரி, இப்ப எனக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சமா குடிங்க. ஓகே ஓகே மாமி, இந்த டைகர் மாமோ பிக்ஸ் எடுத்து நெஞ்சுக்கு ஒருக்கா பூசி விடுங்க மாமி. இந்தாங்க உள்ள எல்லாத்தையும் எடுத்து பூசுங்க, எல்லாத்தையும் பூசுங்க. கொஞ்சம் முதுகுக்கும் பூசி விடுங்க மாமி. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸா படுங்க பாப்போம். அது கொஞ்சத்துல பாப்போம் என்னன்னு. வேலைக்கு நேரமாவது நீர் விடும். எனக்கு ஒன்றும் இல்ல. ஐயோ, இப்ப வேலையே போக வேண்டாம். ரிலீஃப் எனக்கு ஒன்றும் இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் செய்யற வேலை தான் எனக்கு இப்ப பெரிய இதா இருக்கு. கொஞ்சம் விடுங்க. சும்மா இருங்க அம்மா, எனக்கு ஒரு பெரிய ஒரு இது பெரிய இது ஒன்றும் இல்லை என்ற நீங்க வேற வேலைக்கு டைம் ஆகி கொண்டிருக்கு. வருத்தங்கள் எல்லாம் நாங்க நினைக்க முடியாத அளவுக்கு வருது. சரி, அது அதுக்கு நீங்க இப்ப சொல்றது விளங்கியலமாக்கு என்னன்னு சொன்னா, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுது, எனக்கு ஓகேயா இருக்குன்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் என்ன ஒரு வருத்தக்காரனாக்கி படுக்க வச்சிடுவீங்க போல இருக்கு. 2 பேரும் எனக்கு ஓகேன்றானே, எனக்கு ஏழாண்டா நான் மாட்டேன். சரி சரி, ஓகே ஓகே, பாக்குறேன். ஓகே, லஞ்ச் தூக்கி கொண்டு போங்க. இந்தாங்க ஒரு கொஞ்சம் ஹாட் வாட்டர் இடையில குடிங்க லஞ்சுக்கு பிறகு தானே. ஓகே, சரி சரி. மருமகளுக்கு அடிக்க எடுக்கிறா இல்ல, அடிக்க எடுக்கிறா இல்ல, நான் தம்பிக்கு அடிப்பேன். ஹலோ தம்பி. சொல்லுங்க. என்னம்மா? எனக்கு இருக்கு தம்பி. ஏன் லேகா இல்லையா வீடு? லேகா இல்ல, அவன் அடிக்க எடுக்கிறா இல்ல தம்பி. ஓ, அவ ஷாப்பிங் போறான்னு சொன்னவா? சரி, நீங்க நான் பாருங்க, நான் இப்ப சொல்லி போடுவாருன்னு. என்னம்மா இருந்தா போல. சரி, நான் பாருனம்மா, நான் பாருன்னு. இப்போ
என்னம்மா என்ன லேகா வர இல்லையே? சரி லேகா இன்னும் வரல சரி சரி நீங்க என்ன எங்க போவோம்? ஃபேமிலி டாக்டர் ரெடியா எமர்ஜென்சிக்கா அங்க போவோம்? எமர்ஜென்சி போவோம். அது சரியா? அப்ப சரி நான் வலிக்கிடுங்க இதெல்லாம் எடுங்க. உங்களோட கெல்காட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா? கெல்காட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த மருந்தின் இது என்ன போடுறது என்ன இதன்றாண்டு எல்லாம் கேட்பாங்க. சரி சரியம்மா என்னென்ன குடிக்க போறீங்களா? என்ன சுடு தண்ணி என்ன போட்டு தரவ? சரி சரியம்மா சரி. கொஞ்சம் இதாயிருங்க. நீங்க பின்ன வடிவாயிருங்க சீட்ல இருங்க. அது அது சரி. இப்போ கொஞ்சம் கனதூரம் இல்லை தானே? எதுக்கும் பொறுங்க வா. நான் லேகாகும் மெசேஜ் பண்ணி போட்டு வந்து அவன் இது பண்ணி கொண்டிருப்பேன். உங்களையும் காண இல்லையன்ட்டு என்னன்ட்டு ஆன்சர் பண்ணல. நானும் அடிச்சனா அடுக்கையில் மெசேஜ் ஒன்றை போட்டுட்டு போவோம். ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிற தெரியா? சரியம்மா. நீங்க மானியம் அடிச்சிருக்கிறார். இவர் மெசேஜ் பண்ணி இருக்கிறார். ஏதோ முரளியம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்து போறேன் மாமி என்று. என்னாச்சு மாமிக்கு தான் ஏதாவது வருத்தமோ இருக்கா? இதுக்கு முரளிக்கு அடிச்சு பாப்பா. ஹலோ முரளி. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள நிக்கிறேன். புறம் என்னன்னு சொன்னா அம்மா ஏலான்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தேன். நான் மாமிக்கு அது அவங்க ஏலாண்டு தலையை சுத்துது அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி சொல்றா. இல்லாம இருக்கேன். நான் இப்ப வர்றேன் முரளி. நான் இப்ப வர்றேன். எனக்கு கேட்கல. சரி நீர பொருள் நாங்கள் எமர்ஜென்சிக்கா நிக்கிறோம். என்ன பாக்கல கன நேரமா இதெல்லாம் இருக்கிறோம். பரவாயில்ல நான் வர்றேனே. மாமிக்கு என்னன்னு தெரியா? வீட்டு நின்று என்ன செய்ய போறேன்? நான் உடனே வர்றேன். நாங்க சரி நீர பாக்கிங்க கிளம்பி பிரச்சனை. நீர அங்கால பார்க் பண்ணி போட்டு வரோம். நான் அந்த லேனுக்கு வளமையா விடுவேன். அந்த இடத்த விட்டுட்டு வருவேன். சில நேரம் அதுக்கு டிக்கெட் வச்சிருவாங்க. நீர அந்த இதுலயே பாக்கிங் இதுலயே கொண்டு போனவாவா? நார்மலா எடுக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் கொண்டு போனவாவா? அதையும் கொண்டு போனா அதானே கெல்காட்டு எல்லாம் கொண்டு வந்தவா. சரி வேணுமான்னு சொன்னா எதுக்கு வரைக்க என்ன தேத்தண்ணியும் இல்ல கோப்பி என்ன குடிக்கிறவா கொண்டு வர்றேன் நான். ஓகே ஓகே. வந்தாலும் வருவது எதுக்கும் அம்மா நான் லேகாக்கு ஒரு காட்சி சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு ஓகேயா இருக்கு தானே டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம்? என்ன ஒன்றும் இல்லையா? நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லையாம அதை சும்மா குளிருக்கு தான் அப்படியே தான் இருக்குமென்று சொல்றாரு. சரி நீங்க அப்படியே இருங்க. நான் லேகா கடிக்கிறேன். ஹலோ லேகா. சொல்லுங்க முரளி. என்ன மாமி? நான் இங்க வரங்க போறேன். இல்ல நீங்க வர தேவையில்லை. என்னண்டா எல்லாம் பார்த்துட்டா டாக்டர்? என்னவா? அதை பார்த்தா அது ஒரு பிரச்சனையும் இல்லையா? குளிருக்கு இருக்குமான்னு சொல்லி அம்மா சரியா ஏசிய போட்டு நடுவில் முடுறான அது அந்த குளிர் ஆலயம் இருக்குமான்ட்டு. அப்படியா? அப்ப வந்து 2 டெஸ்ட் எழுதி தந்திருக்கிறேன். நாளைக்கு தான் நம்ம எடுக்கணும். நாங்க வாரம் நீர் வர தேவையில்லை. அப்படியே சரி சரி. நான் கிளாஸ்ல டீ ஊத்தி ரெடி வர்றதுக்கு ஆயத்தமா இருந்தேன். சரி அப்ப மாமிய கூட்டியாங்க. அவ்வளவுதான். சரி சரி நான் வைக்கிறேன். பாய். அப்ப வைக்கிறேன். ஓகே 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 பாய். சரியாம்மா நான் வாகனத்தை எடுக்கட்டும். இப்படியே சில நாட்கள் கழிகிறது. தொடர்ந்து நடப்பது நெஞ்சு நோவுதடாப்பா. என்னோ தெரியாது இருந்தா போல முதலும் இப்படி ஒரு இதுன்றது நல்லா நோவுது. என்ன 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 பிரச்சனையே? அடே நான் கதைக்கிற என்னடாப்பா? என்ன பொருள் தண்ணி கொண்டு வரேன் பொருள். நாங்களே எமர்ஜென்சிக்கு போவோம். என்னடா ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிற? என்ன நடந்தது? எமர்ஜென்சிக்கு போவோம். சரி நான் ஒரு கால் பண்ணி வீட்டை சொல்றேன். முரளினா என்ன பேர் இந்த தண்ணிய குடியா? என்ன செய்யுது உனக்கு? என்ன செய்யுது? ஹலோ 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 ஹலோ
ஓ நான் இங்க அற்புதம் கதைக்கிறேன். வேலை இடத்துல இருந்த முரளியின் வேலை இடத்துல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க அற்புதம். ஓ இவர் முரளிக்கு கொஞ்சம் மேலாம போச்சு. என்னாச்சு முரளிக்கு? நெஞ்ச பிடிச்சு கொண்டு இருந்தவர் தானே. ஓ மை காட். எமர்ஜென்சிக்கு நான் போறேன். சரி இப்படித்தான் செஸ்ட் பெயின் வந்தது. அவர் எமர்ஜென்சி போக மாட்டேன்ட்டார். ஓகே நான் இப்ப எமர்ஜென்சிக்கு போறேன். நீங்கள் அங்க வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? நெல்சனுக்கு கூட்டிட்டு போறோம். அதான சென்ட்ரல். ஓகே ஓகே நீங்க கூட்டிட்டு போங்க, நான் அங்க வர்றேன் உடனே. மாமி மாமி என்னன்னா முரளிக்கு செஸ் பையனா அற்புதம் கால் பண்ணவர். நாங்க இப்ப நீங்க நில்லுங்க, நான் போய் சேர்ந்து என்னன்னு பார்த்து உங்களுக்கு கால் பண்றேன் மாமி. நான் இப்ப உடனே போறேன் எமர்ஜென்சிக்கு. சரியா? அதான் இப்ப என்ன நடந்தான்னு தெரியாது. நார்மல் பெயினா தான் இருக்கு, மசில்ஸ் பெயின், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கு மாமி. நான் இப்ப உடனே போய் பார்த்துட்டு கால் பண்றேன். ஓகே மாமி, கவனமா இருங்க. வரேன். கால் பண்ணா ஓபன் பண்ணா எங்க காலிங் பெல் போட்டா துறக்காதீங்க, நான் போயிட்டு வர்றேன். சரியா மாமி? அங்க வந்து கால் பண்றேன். சரியா? இந்த புள்ள என்ன மாதிரி. ஓகே மாமி, நான் இப்ப போயிட்டு வரேன். லேகா லேகா இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க இந்த வாட்ல என்னாச்சு? என்ன டாக்டர் பார்த்தவரா? என்னாச்சு? என்ன சொல்லுவ? பார்த்து எல்லாம் இதன்றது நல்ல ஆழம். என்ன அவருக்கு ஒரு மைல்டா ஒரு ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து அதை விட வந்து இப்ப டெஸ்ட் பண்ணி என்னன்னா 2 இடத்துல பிளாக் நாங்கள் பாருங்க அற்புதம். முதல்ல ஒரு நாள் இப்படி வந்தது, நாங்க கொண்டு போவோம் வாங்க நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கல. எதை கொண்டு வில்லை உன்னாக்கு கொண்டு வில்லைண்டு கடைசி மாமி இஞ்சி தேத்தனியத்தனம் போட்டு கொடுக்கலண்டு நான் அதை போட்டு கொடுத்தேன். அப்ப போயிருந்தாலும் காட்டி இருக்கலாம். என்ன எல்லாம் ஒண்டிவில்லை வச்சிருக்கிறது கொண்டை காட்டுல என்ன நட்டம் வந்தது. அற்புதம் பாருங்க இவ்வளவு இப்படி வந்திருக்கு. சரி விடுங்க, இப்ப இதுல நடந்ததுல கதைச்சு பிரயோசனம் இல்ல. இப்ப வந்து பாக்கலாமா? டாக்டர் பாத்துட்டாரா? டாக்டர் பார்த்து கொண்டு இருக்கிறார். முடிய அவர் வழியால வர நீங்க போகலாம், இல்லாட்டி அவர்கிட்ட நீங்க கதைக்க போறோம்டா கதைக்கலாம். சரியோ? அங்க வேலை இடத்துலயும் ஒரு தரம் இல்ல. அப்ப நான் முதலாளிகிட்ட சொல்லி போட்டு வந்தேன் நான். அப்ப நான் போறேன், நீங்கள் வந்து நான் கேட்க பண்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரி, அதை இருக்கட்டும். நீங்க போய் அங்க முன்னோ காட்டி இருக்கலாம், பின்ன காட்டி இருக்கலாம். இப்படி உதுக்க பிடுங்கப்பட்டு சண்டை பிடிக்காதீங்க. இல்ல அவரோட கதைக்கல அது. இப்ப நான் கதைக்கக்கூடியதா இருக்கிறாரா இல்ல பெயின் பண்ணி இருக்கிறாரா? அவர் கொஞ்சம் இதா இருக்கிறாரு, ஓகேயா இருக்கிறாரு. அவர் முதல் இருந்த நிலைக்கு அவர் சரியான மயங்கிட்டார். ஒரு கதையும் பிளங்கையில அப்படியே ஆம்புலன்ஸுக்கு அடிச்சோன்னு டக்கண்டு வரக்கூடியதா இருந்தது. சரி, தேங்க்யூ சோ மச். நல்ல நேரத்துக்கு கொண்டுட்டீங்க. சரி சரி, நீங்க பாருங்க, நீங்க என்னண்டு பாருங்க, என்னண்டு கால் பண்ற நீங்க பேருந்து சொல்லுங்க என்ன நிலைமையில. உதவியில தேவையா சொல்லுங்க. சரி, என்ன நான் பாரும் போயிட்டு. அப்பனே பிள்ளையாரப்பா ஐயா, இந்த பிள்ளைக்கு ஒன்றும் வரக்கூடாது. எனக்கு விரதங்களும் முடிச்சு நீட்டி கடனால அமைஞ்சு கூடாதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்து இந்த பிள்ளைக்கு சுகம் வரணும். நான் ஒரு பாலாவது வந்தேன். இந்த முருகா, இந்த பிள்ளையாரப்பா அப்பனே பிள்ளையாரப்பா, இந்த பிள்ளைக்கு என்ன வயது வந்துருக்கோ, கொஞ்சம் வயது தானே, சின்ன வயதுல இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்தது. நான் விரதங்கள் எல்லாம் பிடிச்சு கும்பிட்டு எனக்கு ஒரு பலன் இல்லையோ. இந்த பிள்ளைய காப்பாற்றப்பா, இந்த பிள்ளையாரு இந்த ஐயா, நான் ஒரு பாலாவது வந்தேவன். பிள்ளைய சோப்பளத்தி மாத்தி தந்துடப்பா, இந்த பிள்ளைய தந்துடப்பா, இந்த பிள்ளையாரப்பா. என்ன முரளி சும்மா இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லையா? உடத்தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இப்ப டாக்டர் என்ன சொன்னவர்? டாக்டர் எல்லாம் ஓகே என்ன சொன்னவர்.
டாக்டரோட நாவுக்கு கதைச்சா நல்லா இருக்கும். என்ன மருந்துகள் எல்லாம் எழுதி தந்தாரா இல்ல என்ன ப்ராசஸ் பண்ண சொல்லி இருக்கிறாரு? இப்ப என்னண்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணினது அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவார். இந்த ஹிஸ்டரி சொல்லிட்டாரா? ஹிஸ்டரி எடுத்தவங்க ஸ்கேன் பண்ணினவங்க எடுத்ததா எல்லாம் செய்தவங்க. சரி நீர் விடும், நீர் இப்ப உதுவலையெல்லாம் கேட்டு நீரை வேற சத்தம் போட்டு கொண்டு இருக்க போறீர். 2 இடத்த பிளாக். ஓ மை காட், இப்ப பிளங்குதா? நேரத்துக்கு கொண்டே நீங்கள் போய் காட்டுங்கொண்ட காட்ட மாட்டீங்க. இன்றைக்கு இவ்வளவுல வந்து நிக்கிறீங்க. எந்த வருஷத்தையும் காட்டுல கொண்டே காட்டணும் முரளி. இப்ப நீர் நடந்ததை விட்டுட்டு வேற கதையும் நான் இப்ப இயலாம இருக்கிறேன்னு என்ன ஆய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள்? ஓகே, இப்ப என்ன சொல்றாரு? இப்ப வீட்டை போகலாமா இல்ல என்ன மாதிரி? அது 2 நாள் இருக்கணுமாம். பரவாயில்ல, இந்த வீட்டை இங்க இருந்தா தான் அவற்ற ஒப்சர்வேஷன்ல நீங்க இருந்து அவர் ட்ரீட்மெண்ட் செய்வினாம். அந்தரப்பட்டு அவர் சொல்லும் போது வீட்டை வர வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, அங்க அற்புதம் பார்த்து கொள்ளுவார் வேலையில, அங்க சொல்லுவார். நான் அற்புதத்துக்கு ஒரு சொல்லணும் என்ன நடந்தாண்டு. அவனுக்கு தெரியும் எல்லாம், டாக்டர் சொன்னவர் அவனுக்கு என்ன நிலையண்டு. இல்ல அவர் சொன்னாரு செக் பண்ணி கொண்டிருக்கிறார். அது முதலே அது வேற. இப்ப நார்மலா வந்து எல்லாம் ஓகே உண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தது. அதுக்கு முன்னமே வந்து மற்ற டெஸ்ட் எல்லாம் செய்து அதுலதான் பிளக் கண்டு சொல்லி அற்புதத்துக்கு தெரியும் சொன்னது எனக்கு. அற்புதத்தோட தான் டாக்டர் ராஜேவர். நான் அம்மாட்ட சொல்லி அப்ப உங்களோட அந்த கவர்மெண்ட் ஸ்லிப்பர் டூத் பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வர சொல்லட்டா? அம்மா வந்து உங்களை தனியா விட்டுட்டு போயிடாது. அம்மா வந்து இஞ்சி சத்தம் போடுவோன்னு இருப்பது நீங்கள் வந்து இல்ல அம்மாவிட்ட சொல்லி அற்புதத்தை எடுத்து வர சொல்றேன். சாமான விலை அற்புதம் அவனுக்கு திருப்பி கஷ்டம் கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து இவன் சுதன் இருக்கிறான் தானே, அந்த ஃப்ரெண்டு சுதன், அவன் நம்பரை தான் அவனுக்கு அடிச்சீங்கன்னா அவன் வந்து எடுத்து கொண்டு வருவான். ஓகே ஓகே ஓகே, இது தாங்க உங்களோட போன்ல நான் எடுக்கிறேன். இங்க நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க தயவு செய்து, ஒன்னும் கதைக்காதீங்க டூ மச்சா. ஓகே, ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. ஓ மாமி. சொல்லுங்க. என்னண்டா முரளியோட ஃப்ரெண்டுக்கு சுதன் தெரியும் தானே? அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் மாமி. அவருங்க வர முரளியோட டூத் பேஸ்ட் மற்றது இந்த ஸ்லிப்பர், வீட்டுக்கு போடுற ஸ்லிப்பர் மற்றொரு ஹவுஸ் கோட் அப்படியான இதெல்லாம் அவருக்கு கொடுத்து விடுங்க. டூத் பேஸ்ட் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது? அவர் ஓகே மாமி, அவர் சுகமா இருக்கிறார். நீங்க யோசிக்காதீங்க, சுகமா இருக்கிறார். நீங்க கதைக்க போறீங்களா? அவர் சுகமா இருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க. இந்தாங்க முரளி இருக்கு, அம்மாவோட ஹாய் சொல்லுங்க. தம்பி எனக்கு ஒன்றும் இல்லையாம்மா, அது ஓகே. எனக்கு பயம் பயமா இருக்குது. இல்லையம்மா, பிள்ளையாருக்கு நீதி கடன் வதி கிடக்கு. அது அதை 2 நாள் அந்த டெஸ்ட் அதை செய்ய வேணுமா வச்சுட்டு அவங்க விட்டுடுவாங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு இதுவும் இல்லை. நான் யோசிக்காம இருக்க முடியும், எனக்கு தானே நடக்க போகுது. இப்ப நீங்க தாங்க, அவன் கவலைப்படுறான். முரளி தாங்க, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. மாமி மாமி நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. டூத் பேஸ்ட், பிரஷ் மற்ற ஹவுஸ் கோட், ஸ்லிப்பர் அதுவெல்லாம் கொடுத்து விடுங்க. மற்றது ஃப்ரிட்ஜ்ல இருக்குது, இதை சமைச்சது அதை எடுத்து வடிவா சாப்பிடுங்க மாமி. ஓகே, இல்ல மாமி நீங்க ஒன்னும் யோசிக்காங்க, சாப்பிடுங்க மாமி. நான் சேர்ந்து உங்களுக்கு கால் பண்றேன், நான் வந்துடுவேன். இப்ப அவரோட தனியா விட்டுட்டு வரையில ரிலாக்ஸ் ஆயிருக்கிறேன், காத்தன் இருக்கிறேன். மற்றபடி இஸ் ஆல் ரைட். ஓகே மாமி, டோன்ட் வரி மாமி. பாய் மாமி, பாய் பாய். முரளி முரளி என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீர்கள்? ரிலாக்ஸ் பண்ணுங்க, கண்ணை மூடிக்கொண்டு ரிலாக்ஸ் பண்ணி பாடுங்க. கண்ணை மூடி திங்க் பண்றீங்களே? திங்க் பண்ண இல்ல, கண்ணை மூடின உடனே எனக்கு நினைவுக்கு வருது வந்து அம்மா சொன்னாங்க. அதை அம்மா வந்து தானே இப்ப ஒரு 2-3 கிழமைக்கு முன்னம் வந்து சொன்னால்
என்னன்னு சொன்னா தனக்கு வந்து கொண்டு நடந்தா கொண்டு போய் கற்பூரத்தை காட்டி போட்டு கொண்டு போய் நீங்க உடனே வச்சிருக்க கூடாது. இல்ல அவ வந்து என்னவோ தனக்கு என்னவோ நடக்கும்ன்ற மாதிரி சொன்னது. கடைசியா வந்து பார்த்தீங்க எனக்கு என்னவோ ஒரு பெரிய இது என்னவோ தவறுன மாதிரி டாக்டரும் சொன்னார். இது வந்து ஒரு மைல்டா வந்திருக்கு. இப்ப வந்து 2 அடைப்பும் இருந்தபடியா இது பெரிய ஒரு இது ரெண்டு இருந்தா உயிரே போயிருக்குமன்ற மாதிரி. பாத்தீங்களே தலையோடு வந்து தலைப்பாடு போலதான் போச்சுது. உதுக்குத்தான் முரளி சொல்றது பெறமுன் காப்போம். இதெல்லாம் சாட்ல கொண்டே காட்டாட்டி பாருங்க, கடவுள் காத்தது இப்ப அம்மாட பிரார்த்தனையாலதான் நீங்கள் இன்றைக்கு இப்படி சுகமாயினது. அல்லது வர பிந்தினால் இன்றைக்கு உங்களோட நிலை என்ன? இப்ப 2 பிளாக்கும் இருந்த மாதிரிக்கு அப்ப என்ன சின்ன வருத்தம் என்றாலும் கொண்டே முதல் காட்ட வேணும். காட்டுறதுல நட்டம் இல்ல. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், 3 நாள் காய்ச்சல் காய்ச்சதுன்னா கொண்டு போகணும். அது நார்மல் காய்ச்சல் இல்ல, வேற வருத்தத்துக்கு அறிகுறி. அதே போலதான் முரளி, நீங்க வந்து இனிமேல் சொல்வழிய கேட்டு ஆறுதலும் இதே போல சின்ன வருத்தம்னாலும் கொண்டே முதலே காட்ட வேணும். இனி உணர்றியல் தானே, இனிமே கொண்டே காட்டுவீங்களோ இல்லையோ? அதைத்தான் நானும் மற்றவைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உண்மைதான், ஒரு சின்ன விஷயம் என்று சொல்லிட்டு இப்படியே வந்து வச்சு கொண்டு இருக்காதீங்கோ. கூட்டி கொண்டு போய் என்ன நடக்குதுண்டு அதுவும் வந்து ஃபேமிலி டாக்டர் அந்த காலத்தை அடிக்காம நேரடியா எமர்ஜென்சிக்கு போங்கோ. எமர்ஜென்சியில போய் சரியோ கொண்டு போய் காட்டினா எல்லா டெஸ்டும் எடுத்து போட்டு அதுக்கான வைத்தியங்களை செய்யறாங்க. இல்லையான்னு சொன்னால் இப்படித்தான் சின்ன ஒரு சில நிமிஷத்துக்கு என்ற உயிர் தப்பினது. இப்படி வந்து எத்தனையோ பேர்ட்ட உயிர் போயும் இருக்குது. என்னவோ கடவுள் காப்பாற்றினான்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல நேற்றுதான் காப்பாற்றினது உங்களை. அதே நேரம் வந்து அற்புதம் வந்து நல்ல ஆழத்துக்கு அற்புதம் கடவுளா வந்து காப்பாற்றினது. அதுக்கு நான் அற்புதத்துக்கு எடுத்து சொல்ல வேணும், எல்லாம் அவர் ஓகேயா இருக்கிறாரு. அதே நேரம் டக்கண்ட ஆம்புலன்ஸுக்கு அடிச்சான். அது நான் சொன்னான், அப்போ எனக்கு பெரிய இதா உண்டு இல்லையாண்ட அவன் இல்லையண்டு கால் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் பண்ணிட்டீங்களாமே. அதுதான் அது முதல் வந்து எனக்கு ஆரம்பத்திலேயே அவன் சொன்னான் உடனே போவோம்ட்டு. நான் அதை கேட்கல. அதுக்கு பிறகுதான் நானும் மயங்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் அவன் கால் பண்ணினது. எனக்கு என்ன நடந்தாண்டே தெரியல. இதுவரை நீங்கள் கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் அம்மாவாக செல்லம்மா ராசதுரை, லேகாவாக கமலா ஜெகதீஸ்வரன், இவர்களோடு முரளியாக அற்புதமாக உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கட்டி